ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ பார்கூர். இது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஒரு நண்பருக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இது நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். இது பாருங்கள் எப்படி இருக்குது சவுண்டு. சீரீஸில் தான் போட்டிருக்கேன். டாஷ் சவுண்டு வைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சேனலாக செக் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்பீக்கர் தான் பாடிட்டுருக்கு. உங்களுக்கு சப்பு ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு சப்பை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சேனலாக செக் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது லெஃப்ட் ரைட்டு பாடிட்டுருக்கு. லெஃப்ட் ரைட்டோடைய இது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இன்டீரியரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஹைடெக் உடைய டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 24/024 8 ஆம்ஸு. இது பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டரு. இது வந்து 5 சேனலுக்கு டிரான்சிஸ்டர் போட்டது. இது சப்புக்கு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சத்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நிறையா பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டிருப்பேன். பாருங்கள், இந்த ஐசியெல்லாம் மாற்றிருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இல்லை எனக்கு வந்து இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி செட் ஆகிடுச்சு. ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கு. ஆல்ட்ரேஷனும் சில கஸ்டமருக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணாமலேயும் சூட்டபுளாகவே இருக்கும். அப்படியே எடுத்து மாட்டலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடியும் நான் போட்டு கொடுத்தேன். பஸ்ஸு டிரைவருக்காக போட்டு கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு போய் அவருடைய நண்பர் வந்து இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி எனக்கு போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா 7 to 9 4 போட்டிருப்பேன். இது வந்து இதில் டிரான்சிஸ்டரில் போடுறதுனால உங்களுக்கு லவுட்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இதில் ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது 7 to 9 4 வந்து உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு இஸ்னைஸ் எதுவும் வராது. இதில் கொஞ்சம் லோடு ஜாஸ்தி கொடுங்க, இஸ்னைஸ் கொஞ்சம் வரும். அதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மீதிப்பட்டுக்கு இதை வந்து நம்ம எதுவுமே எந்த ஒரு இதுவும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது. இது பாருங்கள், நாங்கள் டேக்கு ஜாஸ்தி அடிச்சிருக்க மாட்டேன். கொஞ்சம் நீட்னஸ்க்கோசரம் டேக் அடித்தானா நம்மளுக்கு மறுபடியும் கஸ்டமர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா திரும்ப அதெல்லாம் கழட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுறோம். இதில் செக்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் ரைட் வச்சுருக்கேன். லெஃப்ட் ரைட்டில் தான் பாடிட்டுருக்கு. ஒரு ஸ்பீக்கர் தான் பாடிட்டுருக்கு. உங்களுக்கு டெஸ்டிங் இதில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது கொஞ்சம் சவுண்டு வைக்க முடியாது. பாருங்கள், உங்களுக்கு சப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு சேனலாக பின்னாடி ஸ்பீக்கரை மட்டும் மாற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேன் பேனை நிறுத்தி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இஸ்னைஸு உங்களுக்கு அம்மிங் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. பாருங்கள், இது சரௌண்டு செக் பண்ணுறோம். வாய்ஸு அது வாய்ஸு சரௌண்டு வைக்கிற பாருங்கள். லெஃப்ட் ரைட் வைக்கிற பாருங்க. உங்களுக்கு இது வாய்ஸ் வைக்கிற மாதிரி, சரௌண்ட் வைக்கிற மாதிரி. அந்த வாய்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதில் பாருங்கள், இதுதான் இருக்குது. வாய்ஸ் அது இஸ் அரௌண்டு. லெஃப்ட் ரைட்டு வாய்ஸ் வருது.
உங்களுக்கு அந்த